வணக்கம் உறவுகளே. வெள்ளை மாளிகையின் ஊடகச் செயலாளர் கரோலின் லீவி மகப்பேறு விடுமுறையில இருக்கிறதால இன்றைக்கு முதல் முறையா ராஜாங்கச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ செய்தியாளர் சந்திப்பை தலைமை தாங்கி நடத்தியிருக்கார். இதுல அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னவெண்டா, வளைகுடா கடற்பரப்புல அமெரிக்கா செய்யற நடவடிக்கைகள் எல்லாமே தற்காப்பு நடவடிக்கைகள்தான். எங்களை யாராவது முதலில் சுட்டால் மட்டுமே நாங்க பதிலுக்கு சுடுவோம், இது ரொம்ப சிம்பிள் என்று அவர் சொல்லியிருக்கார். அமெரிக்க போர்க்கப்பல்களை நெருங்கி வந்து சுட முயலும் எந்த ஒரு வேக படகையும் நாங்க சும்மா விடமாட்டோம், அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று அவர் பகீர் கிளப்பியிருக்கார். உறவுகளே, இஞ்ச கவனிங்கோ, இதுல ஒரு முக்கியமான இராணுவ மர்மம் ஒளிஞ்சிருக்கு. வணிக கப்பல்களை பாதுகாப்பா கொண்டு வரத்துக்காக அமெரிக்கா உருவாக்கியிருக்கிற ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்றது ஒரு பாதுகாப்பு வளையம் என்று ரூபியோ வர்ணிச்சிருக்கார். இது ஜலசந்தியை மீண்டும் முழுமையா திறக்கிறதுக்கான முதல் அடியாம். இந்த திட்டம் முற்றுமுழுதா வணிக கப்பல்களை ஈரானின் ஆக்ரோஷத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். இப்போதைக்கு 2 அமெரிக்க வணிக கப்பல்கள் பாதுகாப்பா வெளியே வந்திருக்கு. அதே நேரம் ஈரானின் முற்றுகையை மீறி துறைமுகங்களுக்குள்ள நுழைய பார்த்த 6 கப்பல்களை திருப்பி அனுப்பிட்டோம் என்று அவர் ஒரு திகைக்க வைக்கும் தகவலை உடைச்சிருக்கார். அரசியல் மற்றும் மனிதாபிமான ஆய்வாளர்களின் கணிப்புப்படி பார்த்தா ஜலசந்தியில நிலவுற நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. ஈரானோட இந்த முற்றுகையால உலக நாடுகளோட வணிக கப்பல்கள் அங்க வாரக்கணக்கா மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த கப்பல்கள்ல இப்போ உணவு தீர்ந்து போயிட்டது, குடிநீரும் அத்தியாவசிய பொருட்களும் இல்லாம பணியாளர்கள் தவிக்கிறாங்க என்று ரூபியோ உருக்கமா சொல்லியிருக்கார். இது வெறும் பொருளாதார பிரச்சனை இல்ல, இதுல அந்த பணியாளர்களோட உயிரும் அடங்கியிருக்கு. இந்த நிலையை ஈரான் ஒரு புதிய இயல்பாக மாற்ற பாக்குது. ஆனா ஜலசந்தியில மைன்களை வச்சு கப்பல்களை தகர்க்கிற அந்த கடற்கொள்ளையை நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் ஆணித்தரமா சொல்லியிருக்கார். உறவுகளே, இதுல இருக்கிற ஆக பெரிய திக் விஷயம் என்னவெண்டா, பிப்ரவரி மாசம் ஈரானுக்கு எதிரா தொடங்கப்பட்ட எபிக் ஃபியூரி ராணுவ நடவடிக்கை இப்போ அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்துட்டது என்று ரூபியோ அறிவிச்சிருக்கார். 60 நாள் கெடு முடிஞ்சதால நாடாளுமன்றத்திற்கு இத பத்தி அறிவிச்சாச்சு. ஆனா பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சா மீண்டும் குண்டுமழை பொழியறதுக்கு ட்ரம்ப் தயங்க மாட்டார் என்றதுதான் இன்றைய திக் செய்தி. ஈரானோட அணு ஆயுத திட்டம் பத்தி பேசும்போது, அணு ஆயுதம் கிடைச்சா ஈரான் உலகத்தையே பணைய கைதியா வச்சிருப்பாங்க என்று ரூபியோ ஒரு மரண எச்சரிக்கையை விடுத்திருக்கார். உறவுகளே, இஞ்ச கவனிங்கோ, சீனாவுக்கு பயணம் செய்ய போற ஈரானிய அமைச்சர்கிட்ட நீங்க தான் இதுல வில்லன், பேட் காய் என்று சீனா நேரடியா சொல்லணும் என்று ரூபியோ சவால் விடுத்திருக்கார். ஜலசந்தியில ஈரான் செய்யற இந்த வேலைகளால சீனாவோட ஏற்றுமதி பொருளாதாரமும் தான் பாதிக்கப்படுது. அதனால ஈரானை தடுக்கிறது சீனாவோட நலனுக்கும் நல்லது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். அதே நேரம் அமெரிக்காவில பெட்ரோல் விலை 50% அதிகரித்து இருந்தாலும் இது உலகளாவிய நிகழ்வுகளால தான் நடக்குது என்று ரூபியோ சொல்லியிருக்கார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருந்தா பெட்ரோல் விலை $9 தாண்டி உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கும் என்று பகீர் கிளப்பியிருக்கார். அரசியல் மற்றும் ராஜதந்திர ஆய்வாளர்களின் கணிப்புப்படி பார்த்தா இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான அமைதி சாத்தியம்தான். லெபனான் ராணுவத்துக்கு ஹிஸ்புல்லாவை எதிர்க்கிற வலிமை கிடைக்கணும் என்று ரூபியோ சொல்லியிருக்கார். கடைசியா அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், ஈரானிய தலைமை தங்களோட மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி கவலைப்படல, அவங்களுக்கு பொருளாதாரம் அழிஞ்சாலும் பரவாயில்லை என்றிருக்காங்க. ஆனா ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டுவரப்பட போற தீர்மானம் ஒரு பெரிய அக்னி பரீட்சையா இருக்க போகுது என்று சொல்லி ரூபியோ தனது பிரீஃபிங்கை முடிச்சிருக்கார். உறவுகளே, ஈரான் அணு ஆயுதம் வைத்திருந்தால் உலகத்தையே பணைய கைதியாக மாற்றியிருக்கும் என்று ரூபியோ கூறியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதே நேரம் எபிக் ஃபியூரி போர் நடவடிக்கை முடிவுக்கு வந்ததை நீங்கள் சமாதானத்தின் அறிகுறியாக பார்க்கிறீர்களா? உங்களது ஆழமான பரசியல் கணிப்பை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எவது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். வீடுகளை விற்க, வாங்க, பராமரிக்க அல்லது காணியை வாங்கி புதிய வீடினை கட்ட எங்களோடு நீங்கள் இணையுங்கள். பல வீடுகளை விற்ற அனுபவத்துடன் தரமான சேவையினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் கனவுகளை நனவாக்க நீங்கள் ஜெஃப்லாண்டுடன் இணையுங்கள்.